ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஒரு உண்மையான ஒரு கதை. ஹெலன் கெல்லரோட லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1880 ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு அழகான பேபி கேர்ள் அலபாமாங்கிற ஒரு இடத்துல பிறக்கும். அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு ஹெலன் கெல்லர்ன்ட்டு பேர் வைப்பாங்க. ஒன் டே ஹெலனுக்கு ஹை ஃபீவர் வந்துடும். டே பை டே அவளோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கோம். டாக்டர்ஸ் கூட அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதே கஷ்டம்தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் ஹெலன் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாள். அவளுக்கு ஃபீவர் சரியானாலுமே அவளோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இல்லை, அதாவது அந்த பேபி நார்மலாக இல்லைன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. ஹெலனோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க ஃபைன் பண்ணுவாங்க. அவளுக்கு கண்ணும் தெரில காதும் கேட்கலைங்கிறத அவங்க ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஹெலன் ஒரு லிட்டில் கேர்ளாக வளர்ந்துருவாள். அவளோட பேரண்ட்ஸ் அவளோட சிச்சுவேஷனை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்படி டெஃப் பிளைண்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஹெலன் எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாள். அதுவும் அவங்க அம்மாக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாள். அப்போது அவளோட ஃபாதரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் அழுதுட்டுருக்க டைமில் நல்லா டேக் கேர் ஆஃப் பண்ணிப்பாங்க. ஹெலனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஆனாலுமே அவள் ரொம்ப ப்ரில்லியன்ட் கேர்ளாக இருந்தாள். ஆனால் நிறைய பேர் சம் பீப்புள் சொல்லுவாங்க, ஹெலனால் இனி எப்படி படிக்க முடியும், அவளால் படிக்கலாம் முடியாது, ஷீ குட் நாட் ஸ்டடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவளோட மதர் இல்லை அவளால் படிக்க முடியும், அவள் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், அதாவது பிரைட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெலன் எப்போவுமே ஒரு ரூமுக்குள்ளே தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப வைல்டாக வளர வளர அவள் ரொம்ப வைல்டாகிட்டா. வைல்டுன்னா என்னென்னா, அதாவது ரொம்ப கோவப்படுறது, யாருக்கிட்டேயுமே அவ்வளோவா மிங்கிள் ஆக மாட்டாள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை கூட தலசி யாரையுமே ஒரு கோம் பண்ண கூட விட மாட்டாள். ஹேரை கோம் பண்ணுறதுன்னா தலை சீவுறதுக்கு கூட விட மாட்டாள். அது மட்டும் இல்லாமல் டேட்டி கிளாத்து தான் எப்பவும் போட்டிருப்பாள். அப்புறம் எப்போவுமே கோவப்படுறது, கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்னா தரையில் படுத்துட்டு காலெல்லாம் போட்டு ஃபீட்டை போட்டு ஃப்ளோரில் போட்டு அடிச்சிட்டு இருப்பாள். இந்த மாதிரிலாம் பண்ணுவாள். அப்போது இவகிட்ட இவளுக்கு ஒரு டீச்சரை எப்படி நம்ம கண்டிப்பாக வைக்கணும், எப்படியாவது ஹெலனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆசைப்படுவாங்க. ஒரு டீச்சரும் கிடச்சிருவாங்க. மிஸ் சலிவன் சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஓகே ஹெலனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவள் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டே அந்த மிஸ் சலிவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டால்னால் ஒரு பொம்மையை ஹெலன் கையில் கொடுப்பாங்க. கையில் கொடுத்துட்டு அந்த வேர்டை ஸ்பெல் பண்ணுவாங்க. DOLL டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, வாயால் சொன்னாலும் கேட்காது, அதாவது நம்ம வாயால் ஸ்பெல் பண்ணாலும் அவளுக்கு காது கேட்க போகிறதில்ல, கண்ணாலையும் பார்க்க முடியாது, அவள் பிளைண்டு. அப்போ எப்படி ஸ்பெல் பண்ணாங்கன்னா, அவளோட கையை கையில் DOLL அப்படின்னு ஸ்பெல் பண்ணுவாங்க. யூ கேன் see it in the picture. மேலே உள்ள பிக்சரில் உள்ளது மாதிரியே அவளோட உள்ளங்கையில் அந்த லெட்டரை ஸ்பெல் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அதை இவள் ரொம்ப ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டில் அவங்க சொல்லி கொடுத்த உடனே அவளும் டீச்சர் பண்ணுற மாதிரியே அந்த வேர்டை ஸ்பெல் பண்ணுவாள். ஹெலனுக்கு அவளோட டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளோட டீச்சர் டீச்சர் சலிவன் எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே ரொம்ப கைண்டாக இருப்பாங்க அவகிட்ட. அதனால் அவளுக்கு அவளோட டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த டீச்சர் டே அண்ட் நைட்டு நிறைய வேர்ட்ஸ் ஸ்பெல் பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவளும் எல்லா வேர்ட்ஸையுமே ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாள். ஒரு நாள் அவளோட டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவளோட கையை ரன்னிங் வாட்டரில் வைப்பாங்க. நீங்கள் மேலே உள்ள பிக்சரை பார்த்தா தெரியும். அந்த ரன்னிங் வாட்டரில் அவளோட கையை வச்சுட்டு டீச்சர் அந்த வாட்டருங்கிற வேர்டை ஸ்பெல் பண்ணுவாங்க. WATER அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்டில் ஸ்பெல் பண்ணி காமிப்பாங்க. அப்போ ஸ்பெல் பண்ணி காமிச்சோன்னா அவளுக்கு இப்போ அவள் புரிஞ்சுப்பா. அப்போது வாட்டர்னால் என்னென்னா, ஏதோ ஒன்று ஈரமாக இருக்கிறது, சம்திங் வெட், அதாவது வாட்டர்னால் என்னென்னா ஏதோ ஈரமாக இருக்கிற ஒரு பொருள் தான் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லை, அவனை பேர்ட்ஸ் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளை நம்ம உலகத்தையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுப்பா. இதோட இந்த லெசன் முடியுது.
என்ன வியூவர்ஸ், இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுலேருந்து நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்னா, ஹெலன் கெல்லர் ஈவன் தோ ஷி வாஸ் டஃப் அண்ட் பிளைண்ட், அவளுக்கு வந்து கண்ணு தெரில காது கேட்கலன்னாலுமே அவளுக்குள்ள ஒரு ஈகர் இருந்து எப்படியாவது படிக்கணும். அதாவது அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டா, அந்த டீச்சர் மூலமாக வந்து அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டா வேர்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து உலகத்தை பார்க்க முடியும், எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிட்டு அவள் வந்து புரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவளை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவள் வந்து ஹெலன் கெல்லர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒரு டிகிரி கூட படிச்சிருப்பாள். நம்ம வந்து கண்ணும் தெரில காதும் கேட்கல ஆனாலுமே ஒரு டிகிரி படிச்சிருப்பாள். இவள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி ஒன் ஃபார் எஜுகேஷன்.